நந்தீஸ்வரா. ஓ என்னடா இது? என்னங்க ஆச்சரியமாக இருக்கிறது. எப்படி? நந்தி வாகனம் மீது உலக மக்களுக்கெல்லாம் படையெடுத்து வந்து விட்டால் என் பால் பன்னீரால் பாத வலிக்கு பட்டால் மீது துடைத்து எனக்கு வேண்டிய சமர்த்தி எல்லாம் செய்வாங்க. பாத பூஜை செய்வாங்க. பாத பூஜை செய்வாங்க. இது என்னமோ ஆச்சு வீட்டுல உமா பார்வதி வேறு மாதிரி இருக்கிறது. நான் அமரக்கூடிய வேங்கை தோல் சும்மாதனத்து அவள் அமர்ந்து கொண்டிருக்கிறாரு. ஒருவேளை நீங்க வந்தது பாக்கலையா? பார்க்காம இருக்கோம். எவனிகளே? சரி கூப்பிட்டு பார்ப்போம். கூப்பிட்டு பாருங்க. பார்வதா. நந்தீஸ்வரா. நல்ல மரியாதை. நான் பெயர் சொல்லி அழைக்கின்றேன். முகத்தை ஏறெடுத்து கூட பார்க்கவில்லையே. என் கூட பரவாயில்ல. எப்படி ஏடி போனா யானை கட்டிச்சுன்னு எப்படிப்பா? அந்த பதிலாவது கிடைக்கும். அந்த அளவுக்கு மரியாதை. ஆமா சரி சரி. நம்ம என்ன திரும்பி கூட பாக்கலையே. ஏ நந்தீஸ்வரா, ஏதோ நாம் படையெடுக்க போன பின்பு இங்க கைலங்கில் ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. ஆமா தும்மல் எப்படி? ஏங்க தும்மல் இருமல் விக்கல் யாப்பம் கொட்டாயெல்லாம் வான வராதுன்னு நிக்காது. சரி உங்களுக்கு கிடைக்கணுமே. அப்படியா? அவ்வளவு ராசியா தும்பலா? எங்க ஊர்ல நான் தான் தும்மலுக்கும் சரி. காளியகோவில் பூசாரி கேள்விப்பட்டிருக்க, மாரியகோவில் பூசாரி கேள்விப்பட்டிருக்க, விநாயகர் பூசாரி கேள்விப்பட்டிருக்க. ஆமா அது என்ன தும்புல் பூசாரி? ஆமாங்க. தும்முலுக்காக காத்துட்டு இருப்பாங்க வந்து. எப்படி? எங்க ஊர்ல ஒரு சமாதானம் நடந்திருக்குது. எப்படி? ஒரு நாள் எங்க தாத்தா எங்க பாட்டி கிட்ட பணம் 40,000 பணத்தை வாங்கிக்கிட்டு சந்தையில போய் மாடு பிடிச்ச சொல்லி கிளம்பினாரு. சரி. விடிகாலம் 6 மணி இருக்கும். ஆமா விடிகாலம் 6 மணி இருக்கும். இங்கிருந்து வாசப்படியில வெளியே கால் எடுத்து வச்சார். மாடு பிடிக்க போலாம். சரி. அப்ப இதே மாதிரி தான் ஒரே ஒரு தும்பு தும்பினேன். ஆமா 15 வருஷம் ஆகுது. இன்னைக்கு தாத்தாவை காணோம். என்னதான் ஆனாரு? மாடுன்னு சிக்கலன்னு நினைக்கிறேன். மாடு மயிரில் சிக்கம். ஏப்பா தும்பல பாத்துட்டு போனாரு உங்க தாத்தா. அவன் தான் கொல்லி மதில் பேர் டீ கடை வச்சு படைச்சிட்டு இருக்கிறாரு. அப்ப இவன் தும்பிட்டேன். இப்ப இங்க தும்பி இருக்கிற கையில இருக்கு தும்பி இருக்கிற என்ன நடக்க போகுது? என்ன கதியாவதோ தெரியல. அப்பா தும்பல் பூசாரி எங்க பிரச்சனை முடிவு வரணும். தும்பல் வந்தா கொஞ்சம் அடங்கிக்கும். சரி சார். அருளா கண்ணே தேவி. வேலையாவாது. நந்தி என்ன நடந்திருக்கும்? கேட்கும் போது நீ ஒரு கோட்டரை வாங்கி கொடுத்துருக்கணும். வாங்கி தர ஏமாத்திட்டு தான் பாருங்க. இந்த ஏன் கோபம் வராது? கோட்டரை வாங்கி தர்றேன். அட அது ஊ கொண்டாட்டுக்கு துப்பு கொடுக்காண்டா. நான் உலகத்தை நாங்களா கோட்டரை குடிக்க மாட்டோமாப்பா. அப்படியா? ஆமா ராவாடிக்கிறேன். சரி விடுங்க. எதுக்கு கூப்பிட்டு பாருங்க. முகமாட்டு கண்ணாடி கண்ணாடி பாருல பார்வதா, பாருல என்ன நினைச்சிட்டு இருக்கிற மனசு நினைச்சிட்டு ஒரு மனசை ஒரு ஆம்பளை சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடம்பெல்லாம் படியில் இருக்கிற உடம்பெல்லாம் ஒரே களைப்பாயி வந்து வந்தவனுக்கு ஒரு தண்ணி கொடுக்கணும், பாத பூஜை செய்யணும். அதை விட்டு நம்ம என்னடி சிம்மாசனம் வேங்கத்தோடு சிம்மாசனம் செய்யாம விட்டு திருப்பி எவ்வளவு ஒரு இப்பொழுதானே பாத பூஜை செய்தேன். ஆமா எப்படி எப்போ? இப்பொழுதுதான் பாத பூஜை செய்தேன். இப்பொழுதான்? ஆமா. ஏய் என்னடி உணர்கிறாயா? நான் இப்பொழுதான் உலக மக்களை எல்லாம் பணிந்து விட்டு அண்ணா இப்பதான் நான் வரேன். இப்பதான் வர்றேன் பணியில விட்டு. இப்ப பாத பூஜை செய்து விட்டேன். இரண்டாவதாக பாத பூஜை என்னால் செய்ய முடியாது. உனக்கு பிடித்து விட்டு ஊருக்கு பிடித்து விட போவதே என்னடி உணர்கிறாய்? நான் இப்பொழுதுதான் வருகிறேன். அப்படியா? உங்களுக்கு ஒன்றும் தெரியாதா? ஓஹோ, அதாவது இந்த உலகத்திற்கெல்லாம் படைக்கின்ற தொழிலை ஏற்கொண்ட அந்த பிரம்மதேவனாகப்பட்டவன் இந்த சிறுவிடத்தில் நீங்கள் அமரக்கூடிய சிம்மாசனத்தில் சரி சற்று அமர்ந்திருந்தான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி? ஆமா. நான் வரதுக்கு முன்னாடியா? ஆமா. சரி. அவன் அமர்ந்திருந்த பொழுது கடவுள் பரமேஸ்வரன் படியிலிருந்து விட்டு வந்து விட்டார். உடனடியாக பாத பூஜை செய்ய வேண்டும் அப்படி என்று வெகு பரபரப்பாக பன்னீர் கொண்டு வந்து பாதங்களை கழுவி பாத பூஜை செய்தேன். பிரம்மாவுக்கு பாத பூஜையானது செய்தேன். ஆமா. கணவர் வந்து விட்டார். ஏனென்றால் உங்களுடைய தோற்றத்தை
இருக்கின்றான். சரி, உங்களுக்கு 5 சிரம், ஆ, அந்த சண்டாளன் பிரம்மதேவனுக்கு 5 சிரம், எனக்கும் 5 தலை, அவனுக்கும் 5 தலை இருக்கிறது. ஆமா. சரி, இருவருக்கும் 5 தலை இருப்பதினால் ஆ, கணவரால் வந்து விட்டார் என்று சரி, சற்றும் தாமதிக்காமல் ஆ, உடனடியாக வந்து பாதத்தை பணிந்தேன். சரி, கொஞ்சம் கூட அவனுடைய பயம் இல்லாமல் ஆ, நான் பாத பூஜை செய்வது தெரிந்திருந்தும் ஆ, சண்டாளன் வேண்டுமென்றே உட்கார்ந்திருந்தான் சிம்மாசனத்தில், என்ன? இந்த சிவபிண்டத்தில். சரி, அதனால நான் பாத பூஜை செய்து எழுந்த பொழுது அப்பொழுதுதான் தெரிந்தது பிரம்மதேவர் என்று. ஓஹோ, உடனடியாக ஆ, அரை வினாடி கூட, அதாவது கைலங்கரி இருக்கக்கூடாது, மரியாதையாக கைலங்கரி விட்டு வெளியேறு அப்படி என்று சொன்ன உடனே சென்று விட்டான். சரி, இது நான் இப்பொழுது சொல்கிறேன், என்ன? நன்றாக கேட்டுக் கொள்ளுங்கள். சொல்லடி. இந்த அகில உலகத்தில் ஆ, இந்த ஆதி சிவன் ஆ, உங்களுக்கு இருப்பதோ 5 சிரமாக இருக்க வேண்டும். சரி. இல்லை என்றால் ஆ, அவனுக்கு 5 சிரம் இருக்கணும், ஒன்று எனக்கு 5 சிரம் இருக்கணும், இல்ல அவனுக்கு 5 தலை இருக்கணும். 5 சிரம் இருக்கணும். இருவருக்கும் 5 தலை இருப்பதனால்தான் இவ்வளவு ஒரு குழப்பத்திற்கான இத்தனை காரணம். குழப்பம் வந்த காரணம். சரி, அதனால ஆ, எனக்கு நீங்கள் கணவராக இருப்பது உண்மையாக இருந்தால், இருந்தால், இந்த உலகத்திற்கெல்லாம் தந்தையாக விளங்குவது உண்மையாக இருந்தால், இப்பொழுது நான் பார்வதி உமையவன் நான் கூறுகிறேன், ஆ, உடனடியாக அவனது 5 சிரத்திலே ஆ, நீங்கள் ஒரு சிரத்தை அறுக்க வேண்டும். சதிக்காரி பெற்ற பழிக்காரா, கண்டவனுக்கு பிறந்த தொண்டு சிரிக்கும் மகன், வட்டமிடும் கழுகு என்னை வளைத்துக் கொண்ட மலைப்பான். அடே ஆணவம் பிடித்தவனே, அகங்காரம் பிடித்தவனே, ஓ உலக தந்தையாகிய சிவனுக்கு 5 தலை, அதே போல் நமக்கும் 5 தலை இருக்கிறது என்ற ஆணவத்தால், கர்வத்தால் நான் அமரக்கூடிய வேங்கைத்தோல் சிம்மாசனத்தில் அமர்ந்து உனக்கு எவ்வளவு ஒரு ஆணவம் இருந்தால் என் தேவியாளாகிய உமா பார்வதி கொடுத்த பாத கூட ஏற்றுக் கொண்டிருப்பாய். அதனாலே என் தேவி சொன்ன பிரகாரமாக உனக்கு இருக்கின்ற 5 தலைகளிலே 5 தலையிலே தர்மஸ்தலத்தை அழித்து விட்டேன். இனிமேல் இந்த அகில உலகத்தில் சிவனுக்குத்தான் 5 தலை. பிரம்மா, நீ 4 தலையோடு தான் இந்த பூ உலகிலே வாழ்ந்து வர வேண்டும். வருகிறேன் வருகிறேன். என்ன ஆச்சரியம், இந்த பிரம்மாவுடைய தர்மஸ்தலத்தை தடுத்தவுடனே கீழே விட்டால் இந்த தர்மஸ்தலமானது கீழே விளம்ப இருக்கிறது, ஒட்டிக்கொண்டது. ஐயோ
என்னாச்சு ஈஸ்வரனுக்கு பைசா கொடுக்குறான் ஓய் யாரு கோமாளி அப்படியா நல்லா தான் இருந்தாரு ஏசானே உன்கிட்ட போன் இருக்குங்கிறான் தன்னா வேலை ஐயோ ஏங்க அவங்கள்ட்ட தான் இருக்கு என்னாச்சு ஏங்க இயற்கையா ஓய் என்ன மண்டங்க ஏன் இப்படி கேக்குறீங்க? யார் நீ யார் நீ? சாமி இவன் நன்றி வாகனம் நானு எனக்கு தெரியலையா ஓ ஆ, நீதான் அவனா? அவன் பட்டம் மாற்றி வந்து என்ன போய் பின் பேசுறாரு என்ன நடத்தீங்க? மிக மிக நல்லவன் ஆ, ஆமா ரொம்ப ரொம்ப நல்லவன் இதை ஏங்க கீழே போட்டீங்க டேய் போடா வேணாமா ஆ? வருகிறேன் எங்க வருகிறேன் ஓஹோ ஆள் போன போதையில் போகிறேன் என்னாச்சுன்னு தெரியல வருகிறேன் இதோ படியளக்க சென்ற பரமேஸ்வரன் வந்து விட்டார் கைலங்கிரிக்கு சரி கையிலே சிரத்தோடு வந்து விட்டார் சபாஸ் இப்பொழுதுதான் எனக்கு ஆனந்தமாக இருக்கிறது அந்த சண்டாளன் சதுர்முகம் படைத்த பிரம்மதேவன் அவனுடைய சிரத்தை அறுத்து விட்டு வந்து விட்டார் என்னுடைய கணவர் ஆனந்த சந்தோஷம் அடைந்தேன் சுவாமி மன்னவா யார் நீ நான் யாரா ஆர்மியா என்னிடத்தில் என்ன உங்களுக்கு விளையாட்டு நான் தான் உங்களுடைய தேவி பராசக்தி உலகம் சூழலு நடி பார்வதா
ரெண்டும் பைத்தியம் தான். அதானே ஈஸ்வரி இந்த கேதி ஆயிடுச்சு. விளையாட்டு பையன் என்ன பாச்சு? பெட்ரோல் கான மிக மிக நல்லவன். பெட்ரோல் குடிக்கிறீங்களா? வாங்க. ஏங்க ஓ சுருட்டையெல்லாம் கற்றுக்கொண்டாயா நீ? ஒரே சுருட்டு கிடையாதுங்க. ஏய் ஏய் பைத்தியம் 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 பைத்தியம். நான் பைத்தியம் இல்லைங்க, நீங்க தாங்க பைத்தியம். ஏய் பால் பால் இல்ல, பால் பூல். சரி பால். ஏய் பால். ஏண்டா அது பெட்ரோலுங்க, குடிச்சீங்கன்னா செத்து போயிருவீங்க. அடே பிடித்து சாவடா நீ. பைத்தியம் ஏண்டி பைத்தியக்காரியா? பைத்தியம் ஏண்டி கண்ணாடி பைத்தியம் மொட்டை பைத்தியம் முடி முடிக்காது ஆயா. பைத்தியக்காரியா? பைத்தியம் 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 ஓடி போங்களா. ஏய் ஏய், வாங்க. வாடா. ஏங்க கொண்டா ஒரு கஞ்சா புகைய கொண்டா. கஞ்சா என்னது? வாடா. வந்து. ஏய் ஒரு சிமில் கொண்டாடா. சிமில் கொண்டு வாடா. அப்படின்னா என்னங்க? ஏய் வாடா. சிகரெட்ரா குடுப்பா. போடா. பீடி குடுப்பா. ஏய் சிகரெட் ரெண்டு சிமில் சேர்த்து அடிக்க போறேன். சேர்த்து அப்படி வாங்கிட்டு வா பீடி இருக்கா? சிமில் வாங்கிட்டு வாடா. ஏய் சிகரெட் கொடுங்க. கூட்டு வாங்கிட்டு வா. ஆஸ்பத்திரியில சில்லறை வாங்கிட்டு வாடா இருந்தாலுக்கு இது வந்தானே இது அல்லாத போல சிகரெட் படைகளுக்கு வந்தானே ஏய் நீ பைத்தியம். ப்ரோ நீ ஒரு பைத்தியம். சிறப்பா பைத்தியக்காரா வரேன். வாங்க. பீடி ஒரு சிமில் கொண்டா சிமில் கொண்டா. வர்றா பீடி கொடுத்தா போற பைத்தியம். ஏய் இது புளித்து வை. ஏய் பெருத்தி வைடா. கஞ்சா சிமில் கொண்டா. வாயில வச்சிட்டீங்க. வாயில வந்து ஈஸ்வரன் வாயில வச்சிட்டீங்க. உங்களை அடிச்சு விடுவாருங்க. பைத்தியக்காரா. மிக நல்லவன். நீ பீடி கொடுத்து. என்னடா கஞ்சா சிமில் ஏண்டா ஈஸ்வரனே கடன் கொடுத்தாங்க. கஞ்சா சூப்பர். ஏய் ஒரு சிமில் சேர்த்து அடிக்கணும்டா நீ. அது பீடி. அவருக்கு பீடி ஈஸ்வரன் கடன் கொடுத்தாங்க. ஏ பைத்தியக்காரி. தூக்கிடுங்க. 5000 ரூபாய் வந்துருச்சு எனக்கு. சாவு வந்துரு. ப்ரோ ஏ ப்ரோ. ஓ ப்ரோ எப்படி வருது? என்ன ப்ரோ கஞ்சா ஒண்ணு இது போதோலே ப்ரோ. பூகை வரவில்லையே. இது பூகை வரவில்லையே. அது கஞ்சா அப்படிதாங்க இருக்கும். 5 பூக்கு பீடி. ஈஸ்வரனுக்கு இந்த நிலைமையா? இந்த கஞ்சா சிமில்ல பூகை வரவில்லையே. ஒரு எடுத்து போயிட்டே இருந்தாங்க. ஏய் பசி ஏய் பசி பைத்தியம் பசியோ பசிக்கு அடி பார்வதா.
விடுங்கப்பா போங்கப்பா. பொறிக்கல போய் போங்களா சுடுகாடு எல்லையில நான் சுத்தப்பண தின்னுட்டேன். இடுகாடு எல்லையில இஷ்டப்பணமும் தின்னுட்டேன். முழங்காடு சில்லெலும்ப நான் முறுக்கன்னு சங்கரிச்சேன். கணுக்காடு சில்லெலும்ப நான் கருப்புன்னு சங்கரிச்சேன். அப்பயும் என்னுடைய பசி தீரவில்லை. பசி வாங்கார பசி பசி எப்பா ஒரு 2 பேர் பிடிக்கிறதுக்கு வாங்க. என்ன இப்படி உட்காந்துட்டே இருக்கிறீங்க? போது எப்பா போது நிறுத்துங்க, நிறுத்துங்க. என்ன அப்படி பார்த்து பிள்ளைங்க இப்போ அழகாக கடிச்சுக்கிறாங்க. எலுமிச்சை மேலும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. கோயில் கொண்டு வாங்களா?